வெல்கம் டு தியா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம தியா ஃபுட்ஸுடைய பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிலோ மட்டன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மட்டனோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட குறைய வேக வச்சுருங்க. மட்டன் வந்து நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கடலை எண்ணெயும் நெய்யும் கலந்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், மல்லி, புதினா, நம்ம பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போடணுன்னே அரைச்ச விழுது. அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக்கான அப்புறமா கெட்டி தயிர் 1 கப் சேர்த்துட்டு நம்ம மட்டனையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா அந்த எசன்ஸோடு மிக்ஸ் ஆன அப்புறமா தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டன் ஸ்டாக் வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம் அப்படியே தம்மில் வச்சு இறக்கிடுங்க. சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்லி நம்ம தியா ஃபுட்ஸோடைய பிரியாணி மசாலா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணலை. சூப்பரான இந்த ஹோம்மேட் மசாலா வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இல்லை 9344941992 ஆர்டர் பண்ணுங்கள்.